ம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஆன்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ரேபிடோ பைலட் ப்ராஜெக்டா. ஓகே சோ இது பண்ண ஆரம்பிச்சிருந்த தகவல் வந்த உடனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கமே ஸ்விக்கியா இருக்கட்டும் எட்டர்னலா இருக்கட்டும் ரெண்டுமே இன்னைக்கு விலை இறக்கத்துல வந்து இன்னைக்கு வணிகம் நடக்கிறத பார்க்க முடிந்தது. எட்டர்னல் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ₹5 அதாவது கிட்டத்தட்ட 2% இறக்கத்துல ₹257 கீழே வணிகம் நடந்தது. ஸ்விக்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2.5% மேல ₹10 கிட்ட வீழ்ச்சியை சந்தித்தது ₹364. இங்கதான் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது வந்து நிறைய பேர் பேசும்பொழுது என்ன செய்யறது, நியூ டெக்னாலஜி இல்லையா, நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்றாங்க. எதிர்காலத்துல இளைஞர்கள் எல்லாம் அவங்கள நோக்கிய டார்கெட் அடுத்த 50 ஆண்டுகளும் 100 ஆண்டுகளுக்கான பிசினஸ் இது கரெக்ட். ம். பட் இதற்கான அந்த மாதிரியான தொழில் முறைக்கு என்ன மோட், ஒரு கோட்டையை சுற்றி அகழி இருப்பது போல் இதுக்கு என்ன பாதுகாப்பு என்ன இருக்குது, இந்த தொழிலில் வேற யாரும் நுழையாடபடிக்கு இப்ப இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரேபிடோ வந்து ஸ்விக்கி இருந்தது, ஜொமேட்டோ இருக்குது, இப்ப ரேபிடோ வந்துட்டாங்க. இன்னும் பல பேர் பாம்பேல எல்லாம் மத்த வேறு சில புதிய நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப எந்த விதமான மோட்டும் இல்லை, யார் வேணுமாலும் அதுக்கான சிஸ்டத்தை டெவலப் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம அணுகி எம்பேனல் பண்ணிட்டோம்னா நம்ம வெளியே வரலாம்னா, நாளைக்கு மிகப்பெரிய கார்பரேட்ஸ் அதானிஸோ அம்பானிஸோ இல்ல வேற யாராவது வந்தாங்கன்னா அப்ப இந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் என்ன? சோ இதுல வந்து நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பங்கு சந்தையில வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் லாஸ்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம், லாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிறத பாக்குறோம் ஒரு நிறுவனத்துல. அப்படி இருக்கையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம்.